Jesus loves our daily Bible school. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நல்லவர் 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 அப்பா. ஓ கிருபை கிருபை, உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம், தயவுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ராஜா நன்றி. பிசாசின் கிரியை அழிக்கும்படி மனுஷகுமார் வெளிப்பட்டீரே, பிசாசின் கிரியை அழிக்கும்படி மனுஷகுமார் வெளிப்பட்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிறைவேறினாலும் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தில் உடன்படிக்கை விளைவிட்டு நிலை பெறாமல் இருக்கும் என்று உங்கள் மேல் மனதில் கர்த்தர் வாக்குறுத்தீர் ஆண்டவரே. ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்க அன்பு மகா பிரிவு ஆண்டவரே. அப்பா, நாங்கள் நம்புற ஜனங்களை விட, எங்க உறவுகளை விட, அது குடும்பத்தை விட உங்க அன்பு மேலானது ஆண்டவரே. எதிரையும் எதிர்பார்க்காத ஆண்டவரே, உங்க அன்பை நீங்கள் தந்திரே தகப்பன். இவ்வளவாய் உன் மீது அன்பு கொண்டேன் சொல்லிடு ஆண்டவரே. இவ்வளவாக நேசிக்கிறேன் சொல்லி எங்களுக்காக ஒரு ரத்தத்தையே சிந்தி ஆண்டவரே, பரிசுத்தமும் பார்க்கத்தகாத ரூபமாகி அடிக்கப்பட்டு ஆண்டவரே, ஜீவனை கொடுத்து எங்களுக்காக சிறுவரை பரிகாரம் செஞ்சுகிறார் ஆண்டவரே. நீரே எங்கள் பரிகாரி. ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உமக்கு நன்றி நன்றி அப்பா. நம்பிலை பாருவே நீ துணையா இருப்பதனா என்றும் இலை பாருவே. சிறகுகளில் நிறந்தனிலே நம்பிலை பாருவே. நீ துணையா இருப்பதினா என்றும் இலை பாருவே. கண்மணி போல என்னை காப்பவரை நான் நம்பிலை பாருவே. கண்ணுறங்காமல் காப்பவரை நான் நம்பிலை பாருவே. மறைகிறதே ஆராதனை உறவிடமே உமக்கு ஆராதனை. அழைத்தரவே ஆராதனை உடலிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கே ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. தேங்க்யூ அப்பா. எங்களை நேசிக்கிற நல்ல தேவனீர், எங்களை கைவிடாதவர், எங்களை விட்டு விலகாத தேவன் அப்பா. நீங்க என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது என் அனுபவத்தை சொன்னீரே. சொல்கிறோம். பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. வல பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. வல பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை வலுவாமல் காப்பவரே. துரோகமானவே என்னை அணுகாமல் காப்பவரே. அடைக்கலமான என் காவலரே என்னை அணுகாமல் காப்பவரே. மறைகிறதே ஆராதனை புலரிடமே உமக்கு
இந்த பொல்லாத இந்த உலகத்துல என் கர்த்தருடைய கரம் எங்களை பாதுகாப்பதற்காக ஸ்தோத்திரம். இமுத்திரங்களை ஏந்தி சுமந்து வந்தீரே, ஓ தகப்பன் போல பாதுகாத்தீரே ஆண்டவரே. தாயெல்லாம் மேலானவரே, நீ சிறந்தவர், நீ பெரியவர் அப்பா, உனக்கு நன்றி. இத்தனும் பேசிடம் நாவுகள் ஒன்றிலே என்னை காப்பவரே, நன்மைக்கு கைவாரா தீமைக்கு மத்தியில் என்னை காப்பவரே. இத்தகம் பேசிடம் நாவுகள் முன்னிலே என்னை காப்பவரே. நன்மைக்கு கைமாறாய் தீமைகள் என்னை காப்பவரே. துரோகங்கள் நிறைந்த பூமியிலே துணை நின்று காப்பவரே. விடாமல் நேசிக்கும் என் நேசரே, என்றென்றும் காப்பவரே. மறைவிடமே ஆராதனை, புகழிடமே உமக்கு ஆராதனை. கடவே ஆராதனை, புகழிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீரே ஆராதனைக்குரியவராக இருக்கிறப்பா. நீர் கோடான கோடி கோடி தூதர்கள் மத்தியில் ஆண்டவரே, இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் துதிக்கப்படுவதாக ஆண்டவரே. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். எங்கள் கண்மலையானவரே, துதிக்க பாத்திரரா கர்த்தரை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எபேசியர் 5:1 ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி. 2 கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்து போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். 3 மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. 4 அப்படியே வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள், ஸ்தோத்திரம் செய்தலே தகும். 5 விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. 6 இப்படிப்பட்டவர்கள் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தையினாலே மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். 7 அவர்களுக்கு பங்காளிகளாகாதிருங்கள். 8 முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள்.
வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். 9ஆம் வசனம், ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். 10ஆம் வசனம், கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் யோசித்து பாருங்கள். 11ஆம் வசனம், கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். 12ஆம் வசனம், அவர்களால் ஒளிபிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாயிருக்கிறதே. 13ஆம் வசனம், அவைகளெல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும். வெளியரங்கமாகிறது எல்லாம் வெளிச்சமாயிருக்கிறது. 14ஆம் வசனம், ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். 15ஆம் வசனம், ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. 16ஆம் வசனம், நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். 17ஆம் வசனம், ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். 18ஆம் வசனம், துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. 19ஆம் வசனம், சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. 20ஆம் வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து. 21ஆம் வசனம், தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். 22ஆம் வசனம், மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். 23ஆம் வசனம், கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான், அவரே சரீரத்துக்கு இரட்சகராய் இருக்கிறார். 24ஆம் வசனம், ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். 25ஆம் வசனம், புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. 26ஆம் வசனம், தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும். 27ஆம் வசனம், கரைத்திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். 28ஆம் வசனம், அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். 29ஆம் வசனம், தன் சொந்த மாமிசத்தை பகைக்கிறவன் ஒருவனும் இல்லையே, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவரும் தன் மாமிசத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். 30ஆம் வசனம், நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாமிசத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். 31ஆம் வசனம், இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவிடனே இசைந்து இருவரும் ஒரே மாமிசமாயிருப்பார்கள். 32ஆம் வசனம், இந்த இரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். 33ஆம் வசனம், எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்திலும் அன்பு கூற கடவன், மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாயிருக்க கடவள். ஆமேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் சில்ட்ரன். எபேசியர் 5ஆம் அதிகாரம் முழுவதும் படித்ததை கேட்டீங்க இல்லையா? தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள் அப்படின்னு எபேசியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் எழுதியிருக்கிறது. தெய்வ பயத்தோடு அப்படின்னா கிறிஸ்து ஏசப்பா மீது நமக்கு ஒரு பயம் இருக்குது. அந்த ஒரு பயத்தோடு கூட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருக்கணும். அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ உங்கள் வீட்டில் உங்களுடைய பாஸ்டர் உங்கள் வீட்டுக்கு வராரு. இப்போ நீங்கள் அப்பா அம்மா 2 பேர் வீட்டில் இருக்கிறீங்க, சிஸ்டர்ஸோ பிரதர்ஸோ வீட்டில் இருக்கிறீங்க. உங்கள் வீட்டுக்கு பாஸ்டர் வராருன்னு வச்சுக்கோங்க. அந்த நேரம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சண்டை போட்டுக்கினே இருப்பீங்களா?
ஐயோ பாஸ்டர் வந்துட்டாரு, நம்ம சண்டை போடக்கூடாது சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க? அமைதியாக பாஸ்டர் வந்தவருக்கு என்ன சொல்லுங்கள் பாஸ்டர் அப்படின்னு நீங்கள் பேசுவீங்க. பாஸ்டர் முன்னாடி நீங்கள் சண்டை போட்டுக்குவீங்களா? சண்டை போட்டுக்க மாட்டீங்க. ஜபம் வேணால் பாஸ்டர்கிட்ட பண்ணிக்குவீங்க. கரெக்டுங்களா? அப்போது ஒரு மனுஷன், பாஸ்டர் யார்? ஒரு மனுஷன்தான். அவருக்கே நீங்கள் பயப்படுறீங்க அப்படின்ற பொழுது நம்ம ஏசப்பா எல்லா பாஸ்டருக்கும் மேலான பாஸ்டர், பிரதான ஆசாரியர் அவர். அப்போ அவர் தான் உங்கள் வீட்டில் தலைவர், வீட்டின் தலைவர் அவர்தான் நம்ம ஏசப்பா நம்ம வீட்டில் இருக்கிறாரு. கரெக்டுங்களா? நீங்கள் ஃபேமிலியாக 4 பேர் இருக்கலாம், ஃபேமிலியாக 5-6 பேர் இருக்கலாம். ஆனால் உங்கள் வீட்டுக்கு தலைவர் யார்? ஏசப்பா தானே. அப்போ அவர் இருக்கிறாரு அப்படின்ற உணர்வு நமக்கு இருந்ததுன்னா சண்டை போடுவோமா? வாக்குவாதம் பண்ணுவோமா? இல்லை. அந்த இடத்துல என்ன பண்ணுவோம்? கீழ்ப்படிவோம். சரி, இப்போ வீட்டில் ஒரு பெரியவங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க முன்னாடி அம்மா சொல்கிறாங்க, போமா போய் தண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது, போமா நான் அதெல்லாம் போக மாட்டேன், நான் உனக்கு வேலைலாம் செய்ய மாட்டேன், நான் படிக்கணும், எனக்கு வேலை இருக்குது, நீ சொல்கிற வார்த்தைக்கெலாம் நான் கீழ்ப்படிய மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா? ஐயோ வீட்டில் பெரியவங்க இருக்கிறாங்களே, வீட்டில் சொந்தக்காரங்க வந்திருக்கிறாங்களே, அவங்க மத்தியில் நம்ம என்ன பண்ணுவோம்? நல்லவங்க மாதிரி நடிப்போம். கரெக்டுங்களா? அதாவது மனுஷனுக்காக நடிக்கிறது கிடையாது. கர்த்தர் உங்கள் குடும்பத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார். கர்த்தர் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அதனால் அப்பா அம்மா ஏதாவது சொன்னால் பிள்ளைகளாகிய நீங்கள் கீழ்ப்படியணும். சரிங்களா? இது கணவன் மனைவிக்காக எழுதப்பட்டிருந்த வார்த்தையாக இருந்தாலும் பிள்ளைகளாகிய நீங்களும் பெற்றோருக்கு என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். ஆசிரியருக்கு என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். ஒருவரை ஒருவர் மதிக்க கற்றுக்கணும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் தாழ்மையாக நடக்கிறது தான் என்னது? கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல்னால் தாழ்ந்து போகிறது கிடையாது, அது ஒரு தாழ்மையின் அடையாளமாக இருக்குது. ஓகேங்களா? அன்போடன் கூட விட்டு கொடுத்து போகிறது கர்த்தருக்கு பயப்படுகிற பயமாகும். அது எப்பவும் உங்களுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக ஆன்ட்டி ஜெபம் பண்ணிக்கிறேன். சில்ட்ரன்ஸ், இப்போ உங்களை கேள்வி கேட்கலாமா? நாம் ஒருவருக்கொருவர் எப்படி இருக்க வேண்டும்? ஆ, கோபமாகவும் கடினமாகவும். ஆ, தாழ்மையுடன் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து. இ, பொறாமையுடனும் விரோதமாகவும். சரியான விடையை எழுதி அனுப்புங்க. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் நிறைவாக ஆசீர்வதிப்பார்.